அருணகிரிநாதர் எவ்வாறு கடைசியா ஆனார், கந்தலோகம் போனார்னா கிளி ரூபமா போனார். ஓ, அந்த கிளியை அந்த முருகனுடைய தோளில் பதித்து வைத்து பூஜை செய்தவர் நமது வாரியார் சுவாமிகள். அவருடைய அவர் இன்னும் பார்க்க முடியாது. அவர் காலம் தாங்க பொற்காலம். எல்லா மதத்தாரும், எல்லா இனத்தாரும், எல்லா கட்சிக்காரும் அவரை போற்றாதவர்களே கிடையாது. அவர் அணுகி அவரிடம் அருள் பெறாதவர்களே கிடையாது. அவர் ஆனால் 1வது கூட போகாதவர். ஆனால் அவர் போகாத கல்லூரியே கிடையாது, பல்கலைக்கழகங்களே கிடையாது, அத்துணை நாடுகள். ஆனால் படிக்கலேன்னு சொல்லுவாங்க. தந்தி, ஆங்கிலத்தில் தந்தி அவரே படிப்பார். ஹிந்தி, எல்லா மொழியிலையும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்தது. அதுபோல் அந்த வெளிநாட்டில் போய் அவர் சொற்பொழிவு பண்ணுறாரு. வெள்ளைக்காரன் சொற்பொழிவு முடிஞ்ச பிறகு விபூதி பூசுகிறாங்க சாமி எல்லாருக்கும். ஒரு வெள்ளைக்காரர் நெத்தியை காட்டுறாரு. சுவாமி விபூதி பூசும்போது இவர் என்ன பண்ணாருன்னா, அவர் இந்த தேவேந்திர சங்கம வகுப்புன்னு ஒரு நீண்ட பாடல், அதை தரணியில் அரணியன் இரணியன் உடல், அந்த முதல் வரி, அது ஒரு 10-15 நிமிஷம் பாடலாம். இது சுவாமி அதை பாடியிருக்காரு. அந்த வெள்ளைக்காரன் அப்படியே தலையாட்டினே கேட்டு இருந்திருக்காரு. ஏன்னா தமிழோட ஆற்றலுக்காக சொல்ல வரேன். அந்த வெள்ளைக்காரன், அந்த அம்மா இடையில பக்கத்தில் பாம்பேலேருந்து ஒரு அம்மா, கோமதி அம்மான்னு, அவங்க கூட அவர்களுக்கு உதவியாகவும் மொழி நாலேஜுக்காகவும் அனைத்து உதவிக்காகலாம் அந்த அம்மையாரை கூட ஆட்சி. அந்த அம்மா கேட்டு சொல்லுமான்றாரு சாமி. அவருக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேளுமா அப்படின்னு. அதுக்கு சொல்றாரு அந்த வெள்ளைக்காரர், அந்த சவுண்டு என்னமோ பண்ணிடுச்சுன்றது. அந்த உரை, அந்த தாள ஜதி, அருணகிரிநாதருக்குன்னு அவர் அவர் பேரே அந்த தாள முனிவர் தான். அவங்க அந்த தாளத்துக்குன்னே அந்த முத்தை தருபத்தி திருநகையத்தை கிரசத்தை கிரசர்ன்னு அந்த